இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்த நல்ல தேவ வார்த்தையை இந்த நாளிலும் கூட சிந்திக்க போகிறோம். தேவன் வருவார் என்கிற ஒரு செய்தி, அவர் வருகிறவர் என்கிற ஒரு செய்தி. அவர் வருகிறவர், நம்முடைய தேவன் வருவார், நம்முடைய தேவன் வருவார் என்கிற செய்தி நம்முடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்குவதாக. வெளிநாட்டிலிருந்து அப்பா வர்றாங்கன்னா நல்ல பிள்ளைகளுக்கு பெரிய சந்தோஷம், சேட்டை பண்ண பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பயம். என்னன்னா, இவ்வளவு நாள் நம்ம பண்ணினது அப்பாட்ட அம்மா சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க, இனி வாராங்க, இனி வாராங்க மாறாங்க. அதே இது நல்ல பிள்ளைகள் அப்பா சொல்றாங்க அங்க இருந்து, ஏய் இப்படி சொன்னாங்க, இப்படி கேள்விப்பட்டேன், என்னப்பா இப்படி செய்யக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும், சரிப்பா சரிப்பா ஒப்பு கொடுத்து எடுத்து ஒப்புரவாகி நல்லா இருக்கிற பிள்ளை அவங்க அப்பா வராங்கன்னு சொன்னா, அல்லது வேறு மாநிலத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், மிலிட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வர்றாங்கங்கிற செய்தி அந்த பிள்ளைகளுக்கு பெரிய சந்தோஷம். அவர் ஏன் வருகிறார்? அவர் ஏன் வருகிறார்? அங்கிருந்து வர்றதுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இதே போல நம்முடைய தேவன் வருகிறார். அவர் ஏன் வருகிறார்? நம்முடைய தேவன் வருகிறார். அவர் ஏன் வருகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனத்தின் முதல் பகுதியை, முழு வசனத்தையுமே வாசிக்கலாம். சங்கீதம் 50 அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய தேவன் வருவார், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், மௌனமாய் இரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவருக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும். அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் வருவார். இந்த வார்த்தையை இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து சிந்திப்போமாக. நம்முடைய தேவன் வருவார். சங்கீதக்காரனுக்கு அந்த வெளிச்சம் இருக்கிறது. இன்று நேற்று எழுதின சங்கீதம் அல்ல, ஆயிரமான ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட சங்கீதம் இது. அப்பொழுதே அந்த தேவ மனிதனுக்கு என்ன வெளிப்பாடு இருக்கிறது என்றால், நம்முடைய தேவன் வருவார் என்று சொல்லி, நம்முடைய தேவன் வருவார். இந்த உலகத்துல பல தெய்வங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்துல பல காரியங்கள் தெய்வங்கள் என்று வணங்கப்பட்டிருக்கிறது, வணங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனையோ தெய்வங்கள் தேசத்தில் இருக்கின்றன. எல்லா தெய்வத்திற்கு பின்னால பல கதைகள் இருக்கின்றன, பல சம்பவங்கள் சொல்லப்படுகின்றன, பல கதைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. ஏதாவது ஒன்று, நான் திரும்பி வருவேன், உங்களை என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொன்ன தெய்வம் உண்டா? எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. இந்த உலகத்தில் வணங்கிக் கொண்டிருக்கிற, வழிபட்டு கொண்டிருக்கிற, ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தெய்வம் என்று சொல்லுகிற யாராகிலும் திரும்ப வருவேன் என்று சொல்லியிருக்கிறார்களா என்றால் எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அறிந்த விதத்தில் நான் ஒரு வேதாகம கல்லூரியில் படிக்கும் போது வேர்ல்ட் ரிலிஜியன் என்கிற ஒரு சப்ஜெக்ட் படித்திருக்கிறேன். உலக ரிலிஜியன், மதம், உலக மதங்கள் என்கிற வார்த்தை, உலக மதங்கள் என்றால் நினைக்கிறேன். உலக மதங்கள் என்கிற ஒன்று, எத்தனையோ மதங்களை பற்றி அதிலே படிக்க முடிந்தது. ஆனால் எந்த மதத்தின் பெரியவரும் அல்லது முக்கியஸ்தரும் அங்கே வணங்கப்பட்டவரும் திரும்ப வருவேன் என்று சொல்லப்படவில்லை. புத்தர் என்கிற ஒருவர் பூமியில் வாழ்ந்தார். பூமியில் வாழ்ந்து இன்னைக்கு புத்த கோயில்கள் அநேக இடங்களில் இருக்கின்றன. இலங்கை போன்ற தேசங்களில் அதிகமாக இருக்கின்றன புத்த கோயில்கள், புத்த மடங்கள். வணங்கப்பட்டு வருகிற மக்கள் ஏராளம் பேர் புத்தரை தெய்வமாய் வணங்குகிறார்கள். இன்றும்
ஆனால் புத்தரும் சொல்லவில்லை நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி. இந்த உலகத்தில் நடக்கிற வியாதி, பிணி, இந்த உலகத்தில் நடக்கிற மரணம், இந்த உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்கள் ராஜ பரம்பரையில் இருந்த புத்தரை எளிய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தது. அவர் போதித்த போதனைகள் மிக சிறப்பானது. ஆனால் தவறு என்னவென்றால் மனிதர்கள் அவரை தெய்வமாய் மாற்றினதுதான் தவறு. அந்த புத்தரும் அவருடைய கல்லறை இன்றும் இருக்கிறது, புத்தருடைய கல்லறை. ஆனால் புத்தருடைய போதனைகளில் எங்கேயாகிலும் நான் திரும்ப வருவேன், என்னை பின்பற்றும் ஒரு கூட்டத்தை நான் அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லவில்லை. ஆனால் வேதம் போதிக்கிற ஒரு கர்த்தர், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற ஒரு தேவன், ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லி உலகத்தில் ஒன்னே ஒண்ணுதான் உண்டு. உலகத்தில் ஒரே ஒரு புஸ்தகம் மட்டுமே பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. உங்க கையிலேயும் என் கையிலேயும் கிடைச்சிருக்கிற புத்தகம் விலையேற பெற்றது. உலகம் முழுவதிலும் ஒரே புத்தகம், ஒரே புத்தகம். பல புத்தகங்கள் உலகத்தில் வெளியிடப்பட்டது, பல புத்தகங்கள் இந்த உலகத்தில் உண்டு, பல புத்தகங்கள், பல பெரிய புத்தகங்கள் உண்டு, மிகப்பெரிய, இதை விட பெரிய புஸ்தகம்லாம் இருக்கு அளவிலே, இதை விட பெரிய புஸ்தகம் இருக்குது பக்கத்தின் எண்ணிக்கையிலே, இதை விட வார்த்தைகள் அதிகமான புஸ்தகம் இருக்கிறது உலகத்திலே. நீங்கள், நான் ஏற்கனவே ஒரு சமயம் ஒரு செய்தி கொடுக்கிறதுக்காக நான் தகவல்களை தேடி பார்த்து கண்டுபிடித்து குறிப்பெடுத்து அவைகளை குறித்து பேசியிருக்கிறேன். வேதாகமத்தை விட பெரிய புத்தகம் எது? வேதாகமத்தை விட எழுத்துக்களில் இதை எண்ணி பார்த்தால் இதை விட அதிக எழுத்துக்களும் வார்த்தைகளும் பக்கங்களும் கருத்துக்களும் உள்ள புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனா இது தேவனுடைய வார்த்தை என்கிறதுனால இது விலையேற பெற்ற புத்தகமாயிருக்கிறது. கையில வேதத்தை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கையில வேதத்தை தூக்கி மகிமைப்படுத்தலாமா? இன்னைக்கு பெரிய வெயிட் ஒன்றும் இல்லை. இந்த பைபிள் இயேசு சுமந்த சிலுவையை, எனக்காக சுமந்த சிலுவையை நினைக்கும் போது இந்த புஸ்தகம் ஒன்றும் பெரிய வெயிட் கிடையாது. என் கையில இருக்கிற வேதாகமம் இது ஒன்றும் பெரிய வெயிட், 1 கிலோ கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கையால் எழுதின வேதாகமம் கூட 10 கிலோ 600 கிராம். நம்ம கையால் எழுதணும்ல ஒரு பைபிள், அதுக்கு வெயிட் 10 கிலோ 600 கிராம். இன்னைக்கு ஆளுக்கு ஒவ்வொன்று இப்படி இருந்து சர்ச்சுக்கு தூக்கிட்டு வந்தா தூக்க சொன்னா தெரியும், தெரியும். ஏன்னா நமக்கு தாழ்தாழ எழுதணுமே. சிலர் வீட்டில் வாங்கி கொண்டு போனீங்க கையெழுத்து வேதாகமம் எழுதுறதுக்குன்னு, அதை தூக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பீங்க. சில நேரம் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வந்து அங்கே தூக்கிட்டு போனது. ஏன்னா நம்மளால் இதை தூக்க முடியலை, நம்மளால் தூக்க முடியலை. ஆனால் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை எவ்வளவு நேரம் தூக்கி வச்சு, ஆண்டவரே நீ தந்த வேதத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. வீட்டில் ஏவப்படும் போதெல்லாம், வீட்டில் ஏவப்படும் போதெல்லாம், பாஸ்டர் ஜாய்சன் அவர்களை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி, அவர் திறக்கும் போதெல்லாம் வேதாகமத்தை முத்தம் செய்வாராம். நான் எல்லாரையும் நீ முத்தம் செய்யுங்க துப்புங்கன்னுலாம் ஒன்றும் சொல்லலை. அந்த பரிசுத்தவானுடைய ஆசை. இயேசுவை அறியாத குடும்பத்தில் பரிசுத்த வேதாகமம் எங்கள் அப்பாட்டையும் கிடையாது, அம்மாட்டையும் கிடையாது. நான் விக்கிரகங்களை சேவித்துக் கொண்டிருந்த குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவன். வாலிப வயதில் இயேசுவை இரட்சகராக கட்டுச்சு. ஒரே பொக்கிஷம் எனக்கு உண்டானா பைபிள் மட்டும்தான் சொன்னதுனால அந்த தேவ மனிதனுக்கு பரிசுத்த வேதாகமம்னு சொன்னா அவ்வளோ விலையேற பெற்றது. அதனால அவர் அதை கையில் எடுக்கும் போதெல்லாம் முத்த செய்கிறாரு. உங்களுக்கும் ஆசையா இருந்தா முத்த செய்யுங்க, தப்பு இல்லை. முத்த செய்கிறது தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை கனப்படுத்துங்க. உங்களுக்கு எழுதி தந்திருக்கிற நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை சொன்னவர் மட்டும்தான் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரு, நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் மாத்திரமே சொல்லி இருக்கிறார், திரும்ப வருவேன் என்று சொல்லி. நம்முடைய தேவன் திரும்ப வருவார். போன வாரம் நான் 2 குறிப்புகளை உங்களோடு சொன்னேன். ஒன்று கடந்து வருவார்,
தேவன் கடந்து வருவார். எதற்கு? எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு அவர் கடந்து வருவார். யாத்திராகமம் 12:23 அவ்விதமாக ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எகிப்து தேசத்திற்கு வருவார். எதற்கு? எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்காக. தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அதம் பண்ணும்படியாக, உன்னை ஒடுக்குகிறவர்களை அதம் பண்ணும்படியாக, உன்னை நெருக்குகிறவர்களை 400 வருஷம் 430 வருஷம் நெருக்கப்பட்டு கொண்டிருந்த ஜனத்தை நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறதற்காக கர்த்தர் கடந்து வருகிறார். கர்த்தர் கடந்து வருகிறவராயிருக்கிறார் என்று சொன்னேன். இரண்டாவது ஒரு குறிப்பு சொன்னேன், அவர் சமீபித்து வருகிறார். இந்த தேவன் வருகிறார் என்கிற செய்தியை கேட்கும் போது அவர் எப்படி வருகிறார்? அவர் சமீபித்து வருகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், எரேமியா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க என்று ஆரம்பித்து அவர் சமீபித்து வருகிறார். அவர் என்னிடத்தில் சேரும்படி தம் இருதயத்தை பிணைத்திருக்கிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சமீபித்து வருகிறார். நான் சொன்ன இரண்டாவது காரியம், நம் இயேசு வருகிறார், நம்முடைய கர்த்தர் வருகிறார். அவர் எப்படி வருகிறார் என்றால் சமீபித்து வருகிறார். ஒருவனையும் நெருங்க முடியாதவர்களை நெருங்கி வருகிறவர், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு அருகிலே நெருங்கி வருகிறவர். அவர் சமீபமாய் வருகிறார். இவ்வளவு கிட்டே பெற்ற தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜாதி இந்த உலகத்தில் இல்லை. எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்? ஹல்லேலூயா! அதுதான் உண்மை. இந்த தேவனை போல மிக சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஜாதி இந்த பூமியில இல்லை. உங்களுக்கு எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன தெரியுமா? யோவானுக்கு கிடைச்ச பாக்கியம் மடியிலே, யோவானுக்கு கிடைச்ச பாக்கியம் மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிற. இவ்வளவு சமீபமா யார் போக முடியும்? தேவனுக்கு அருகிலே. இன்னைக்கு உலகத்துல பல வழிபாடுகள் இருக்கு. சில வழிபாடுகளில் தெய்வம் என்று சொல்லுகிறது கருவறையில் இருக்குது. அதை தரிசிக்கிறவர்கள் எங்கேயோ நின்று தரிசிக்க வேண்டும். எங்கேயோ நின்று யார் சமீபமாய் போக முடியும்? அங்கே ஒரு புரோகிதன், ஒரு ஆசாரியன், அவன் பக்கத்திலே போகிறான். ஆனால் அதை தரிசிக்க வந்தவர்கள், இவனை விட பக்தி உள்ளவர்கள் அங்கே நிற்கிறார்கள். இதோ அங்கே அருகில் இருக்கிறவனை விட நல்லவன் அங்கே நிற்கிறான். ஆனால் அவன் தூரத்திலே நான் சொல்லுகிறேன், நம்முடைய கர்த்தரை சமீபமாய் தேடும் பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா! பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட மகா பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம், வெளியறை, வெளிப்பகுதிங்கிற இடத்துல பிரகாரம் வரைக்கும் வர முடிந்த ஜனங்களுக்கு அதை தாண்டி வர முடியாது. இயேசு நமக்காக மரித்த போது நடுவே நின்ற திரைச்சீலையை மேலிருந்து கீழாக 2ஆக கிழித்தார். அது எதற்காக என்றால், நீங்களும் நானும் அந்த இரத்தத்தினாலே, எப்படி ஒரு பிரதான ஆசாரியன் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பானோ, அதே போல நீங்களும் நானும் கிருபாசனத்தின் அண்டையிலே நெருங்கி போகிறதற்கு, சமீபமாய் போறதற்கு ஒரு ஸ்லாக்கியத்தை உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா! நம்மளை தூர தள்ளினவர் அல்ல. பழைய ஏற்பாட்டில் இருந்த காலத்தை விட புதிய ஏற்பாட்டின் காலம் ஜனங்களை தூரமாக்கவில்லை, ஜனங்களை அவருக்கு சமீபமாக்கிற்று. என்னை கேட்கிற சகோதரா, என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீயும் நானும் தூரத்தில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. ஆண்டவருடைய கிருபையினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே அவர் கிட்டே நெருங்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம கிட்ட போறது மட்டும் இல்ல, அவர் நமக்கு சமீபமாய் வருகிற தேவனாயிருக்கிறார். ஒரு விசைக்கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா! காயங்களை கட்ட கிட்ட வந்தவர்,
பாடையை தொடுவதற்கு கிட்ட வந்தவர், வாலிபனே நீ எழுந்திரு என்று சொல்லி தொடும்படியாக கிட்ட வந்தவர் கல்லறைக்குள் இருக்கிற மனுஷனை பிழைத்திருக்க செய்கிறதற்காக நாருமேன்னு சொன்ன போது கூட மூக்க பிடிச்சிட்டு பக்கத்துல போல. சிலர்லாம் மூக்க பிடிச்சிட்டு, நமக்கு புண்ண சுத்தம் பண்ற நர்ஸ் கூட மூக்க பொத்திக்கும், கிளவுஸ போட்டா, இது மாஸ்க போட்டாவது. இந்த மாஸ்க்குங்கிறது அவங்க மூக்க மூடுறதுக்காகவே வந்தது. அது கடைசியா கொரோனாக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் அதை ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு டாக்டர் போடுறது, நம்மளும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டதாங்க மாஸ்கை. ஹாஸ்பிட்டல்ல அந்த கிருமிகள் உள்ள போகாம இருக்க ட்ரீட் பண்ணும்போது அதுல ஏற்படுகிற சில காரியங்கள் அவங்களுக்குள்ளாம போகாம இருக்கிறதுக்கு இயேசு மாஸ்க் எங்கன்னு கேட்கல. லாசரு கல்லறை தோட்டத்துக்கு போகும்போது மாஸ்க் எங்க, மாஸ்க் நம்ம உடனே ஒரு கர்ச்சி போச்சு, டெட் பாடி அழுகிட்டு. அவருக்கு சொல்றாங்க, அழுகிட்டு சார் தெரியும், 4 நாள் ஆனா அழுகணும், உனக்கு முன்னால அவருக்கு தெரியும், நாச்சம் எடுக்கும் தெரியும், நான் லாசருக்கு கிட்ட வரணும். என் சிநேகிதன், என் ஸ்னேகா சொல்லுகிற கர்த்தர் உங்களை மிக நேசிக்கிறவர், மிக நேசிக்கிறவர், அவர் சமீபமாய் வருகிறவர் என்று சொல்லுகிறேன். 1-2 வார்த்தைகளை கூட இந்த நாளுக்காக நான் உங்களோடு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கடந்து வருகிறவர், 2வது சமீபித்து வருகிறவர், 3வது ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அவர் புறப்பட்டு வருகிறவர். இந்த நாளில் நான் செய்தியினுடைய ஒரு காரியத்தை சொல்ல இந்த குறிப்பையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் நம்முடைய தேவன் வருகிறார் என்று சத்தம் கேட்கும் போது நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் புறப்பட்டு வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை எடுக்கலாமா? 21ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய ஏசாயா 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி, இதோ பூமியினுடைய குடிகளுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அவருடைய ஒரு ஸ்தானம் ஒன்று இருக்கிறது, அவருடைய இருக்கை ஒன்று இருக்கிறது, அவர் இருக்கிற இடம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புறப்பட்டு வருவார். நான் இன்றைய செய்தியில நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு குறிப்பு என்னவென்றால், நம்முடைய தேவன் வருவார் என்ற செய்தி. எப்பயோ வருவார், எப்படியோ வருவார். லாசரு எழும்புவான்னு சொன்ன போது அவன் சகோதரிகள், ஆமா கடைசி நாளில் எழும்புவார், உனக்கு தெரிந்த உயிர் தெழுதல் அது ஒன்று மட்டும்தான், மரியாளே மார்த்தாளே, அதை தாண்டி இப்பொழுது அதே காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்பது உனக்கு தெரியாது. இதே போல நம்முடைய தேவன் வருவார் என்கிற செய்தி கேட்க, ஆமா அவர் எப்பவுமோ ஒரு நாள் வருவார் என்று சொல்லுகிற வார்த்தை. ஆனால் இல்லை, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய தேவன் அவர் புறப்பட்டு வருவார் என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த 26ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து, அவருக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஸ்தானம், அவருடைய இருப்பிடம், அவர் இருக்கிற இடம் பரலோகம். அவருடைய ஸ்தானம் அங்கே இருந்துதான் அவருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாயிருக்கிறது. He can see what is happening in this world. ரொம்ப தொலைவில் இன்னைக்கு நம்ம நம்ப முடியும், ஆனா இந்த வசனம் சொல்லப்படும் போது நம்ப முடியாது. தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லும் போது நம்புறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ப முடியும். கூகுள் மேப்ல இங்க இருந்துகிட்டு, நம்ம இங்க இருந்துட்டு ஏதோ ஒரு இடம் குற்றாலம்னு வச்சுக்கோமே, குற்றாலம் அது எங்கன்னு போட்டுட்டு ரூட் மேப்பை பார்த்துட்டு
விரிச்சு விரிச்சு பார்த்தா குற்றாலம் இருக்கிற இடமும் குற்றாலத்தில் இருக்கிற ஸ்கூலும் தெரியுது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஓ, இதே மாதிரி தான் பாகோடுன்னு போட்டா பாகோடுக்கு எங்கேயோ இருக்கிறவங்க இங்க இருக்கிற ஃபுல் காஸ்பல் சர்ச்சும் அங்க புள்ளி காட்டுது. இங்க இருக்கிற ஃபுல் காஸ்பல் சர்ச்சும் பாகோட்ல இருக்கிறது அவங்களுக்கு காட்டுது. அப்ப இப்போ நம்ம நம்ப முடியும் அவருடைய கண். இந்த கண்கள் இதெல்லாம் சேட்டலைட், இதெல்லாம் சேட்டலைட்டுடைய பார்வைகள், சேட்டலைட்டுடைய பார்வைகள். அந்த சேட்டலைட்டுக்கு கூட இவ்வளவு கண்ணு தெரியும்னா மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்த கர்த்தருடைய கண்கள் எவ்வளவு தூரம் நம்மளை பார்க்குது. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க, அவர் தம்முடைய ஸ்தானத்தில் இருக்கிறார், அவர் தம்முடைய வீட்டிலே இருக்கிறார், அவர் தம்முடைய சிங்காசனத்தில் இருக்கிறார். அங்கே இருந்து பூமியை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பூமியில் நடக்கிறவைகளை அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன என்ன நடக்குது? அவர் திடீரென்று வருகிறார், அவர் புறப்பட்டு வருகிறார். He came down from heaven. சில இடத்துல இருந்து கர்த்தர் அவர் புறப்பட்டு வருகிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவர் சில நேரங்களில் புறப்பட்டு வருகிறார். எதுக்கு தெரியுமா வர்றாரா? பூமியில நடக்கிற அக்கிரமங்களை விசாரிக்கிறதுக்கு வருகிறார். பூமியில நடக்கிற அக்கிரமங்களை, அந்த வசனம் அவ்விதமாகத்தான் சொல்லுகிறது, இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி அவர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் புறப்பட்டு வர்றார். சில நேரங்கள்ல எதுக்கு தெரியுமா? பூமியில நடக்கிற அக்கிரமங்களை விசாரிக்கிறதற்கு. மறந்து போக வேண்டாம், அவர் அறியாதவர் போல் இருக்கல, அவர் காணாதவர் போல் இருக்கல, அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அங்கிருந்து புறப்பட்டு அவர் இறங்கி வருவார். எதற்கென்றால் நடக்கிற அக்கிரமங்களை பார்க்கும்படியாக. ஆதியாகம புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே திடீரென்று புறப்பட்டு வருகிறார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த தேவன் திடீரென்று பூமியில புறப்பட்டு வருகிறார். பூமியில என்ன நடக்கு? பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் இருந்த நாட்களிலே ஆண்டவர் இறங்கி வருகிறார். 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த 4ஆம் வசனத்தில் பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவாகும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு போர் உண்டாக என்ன பூமியில நடக்குதுங்கிறத அந்த வசனத்தின் மூலமா கவனிங்க. பூமியில என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத இந்த வசனத்தின் மூலமா கவனிங்க. நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். ஓ, இதோ பூமியில் நடக்கிற அக்கிரமங்களை விசாரிக்கும்படியாக ஒருத்தர் புறப்பட்டு வருகிறார். தேவன் புறப்பட்டு வருகிறார், இறங்கி வருகிறார். அவர் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். ஏன் ஆண்டவரே? ஆதியாகமம் 11 நீர் வந்தி. ஏன் ஆண்டவரே? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், உயரத்தில் வீற்றிருக்கிறவர், ஏன் 11ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்திலே நீர் இறங்கி வந்தே? நீர் ஏன் புறப்பட்டு வந்தீர் அந்த சிங்காசனத்தில் இருந்து? அவர் சொல்லுவா, அக்கிரமத்தை விசாரிக்க. பாபேல் கோபுரம் என்னும் அக்கிரமம், பாபேல் கோபுரம் என்னும் அக்கிரமம். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவர் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது, தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை ஆண்டவர் சொல்றார், அங்கிருந்து திரியேக தேவனுக்கு ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிற காரியம். நாம் இறங்கி போவோம், நாம் புறப்பட்டு போவோம். எங்க போனோம்? பாபேல் கோபுரம் கட்டப்படுகிற இடத்துக்கு போவோம். ஏன்? பாபேல் கோபுரம் என்பது மனுஷன் தன் பெருமைக்காக கட்டுகிற இடம். மனுஷன் தன் பெருமைக்காக. அந்த 4ஆம் வசனத்தில் இருக்கு, நமக்கு பெயர் உண்டாக பண்ணுவோம். ஆண்டவருக்கு பிடிக்கல,
அக்கிரமம் பூமியிலே. அடுத்தது பாபேல் கோபுரம் என்பது சிதறி போகாமல் இருக்கிறதற்காக ஒரு கோபுரம் கட்டுவோம். ஆண்டவரோ நீங்கள் பூமி எங்கும் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொன்னார். பூமியை நிரப்புங்கள்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா இவங்க என்ன தெரியுமா திட்டம் போடுறாங்க? ஒரு கோபுரத்தை கட்டிடுவோம், நம்ம இங்கேயே இருந்து விடுவோம், எங்கேயும் சிதறி போக வேண்டாம். ஆண்டவருடைய நோக்கத்தை கெடுக்கிறதை தேவன் விசாரிக்க இறங்கி வருகிறார். நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரத்தையும். ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இந்த டவர்ல ஏறி 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 பரலோகம் போயிடலாம், அந்த அளவுக்கு ஒன்று கட்டிடுவோம், வானத்தை அளாவும் அளவுக்கு. the highest towers. சில ஆண்டுகளுக்கு முன்னால அமெரிக்க தேசத்தில் இருந்த ட்வின் டவர்ஸ் ஏரோப்ளைனை கொண்டு மோதி இடிக்கப்பட்டது. உலக அதிசயங்களில் ஒன்றாக எண்ணப்படுகிற பைசா நகரத்தில் இருக்கிற ஒரு கோபுரம். அந்த கோபுரத்துக்கு பேர் என்ன? சாய்ந்த கோபுரம். சாய்ந்த கோபுரம். கெட்டும் போது சாயல, ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சி சாஞ்சி வருது. உலக அதிசயத்துல ஒண்ணு, வேர்ல்டு உலகத்தில் இருக்கிற அதிசயங்களில் ஒண்ணு அந்த பைசா நகரத்து கோபுரம். அதுவே இப்ப என்ன செய்யுதுன்னா சாஞ்சி சாஞ்சி வருது. எங்கேயாவது நிறுத்திடலாம், பூமியை இந்த பக்கம் உறுதிப்படுத்தி சாயாமாக்கிடலாம். இப்ப கடைசியில் ஆளை ஏற விடல. இப்போ இந்த வருஷம் என்னன்னா, நீ ஏறி இன்னும் சாய்க்காத, ஏறி இன்னும் சாய்க்காத. பக்கத்துல பல அளவுக்கு பக்கத்துல போக அனுமதி இல்லை. ஏன்னா அது விழுந்தா கொஞ்சம் பேர் செத்து போயிடுவாங்க. அதனால மனுஷன் கட்டினது பாபேல் கோபுரம் வானாளாவிய. அவனுக்கு எண்ணம் என்னவென்றால், ஓ ஏறி 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 போயிடலாம், நான் வட திசையில் உள்ள சியோன் பர்வதத்துக்கு ஏறுவேன். அவனுக்கு செட்டை இருந்துச்சு, அதனால கோபுரம் வேண்டாம். அவனுக்கு செட்டை, நமக்கு செட்டை இல்லை. இருந்திருந்தால் பறந்திருப்போம். இப்பவும் செட்டை உள்ள சில பறவைகளை மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிறான். ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர், ராக்கெட்டுகள் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறான். அதை கொண்டும் போக முடியல. அதை கொண்டும் பரலோகத்துல ஏதாவது ஒரு நாட்டுல ஒரு நாட்டுக்காரன் சொல்லி, நிலாவுக்கு ஆண்டவர் பூமியை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிற நிலாவுக்கு போறதே பெரிய பாடா இருக்குது. அப்படிதானா? அதுக்கு எத்தனை கோடி ஆகுது? டிக்கெட் வேணுமா? நமக்கு எதுக்கு? இலவசமா தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அவன் அதை விட தூரமா இருக்கிற இடத்துக்கு, இந்த நிலாவுக்கு கூட்டிட்டு போறதுக்கே உன்னால முடியலையே. உன்னை நம்பி என்னத்துக்கு? என் ஆண்டவரை நம்பினா இதையெல்லாம் தாண்டி வானாதி வானங்களுக்கு மேலாக இருக்கிற ஒரு நல்ல ராஜ்யத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்க்க. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவருக்கு துதிகளை. அப்பா அப்பா, நீங்க பூமிக்கு பக்கத்துல வச்சிருக்கிற நிலாவுக்கு கூட என்ன நாட்டுக்காரன் கூட்டிட்டு போக முடியல. கோடி கேட்கிறான். இலவசமா என்ன பரிசுத்தவான்களை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்க போகிறேன். இவன் வானளாவிய கோபுரம். அவர் இறங்கி வர்றாரு, புறப்பட்டு வருகிறார். இவனை விசாரிக்கிறதற்காக புறப்பட்டு வருகிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் அக்கிரமங்களை விசாரிக்க புறப்பட்டு வருகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல திரும்பவும் வர்றாரு. இந்த பாபேல் கோபுரத்துக்கு வந்தவன் இவனுடைய பாஷையை தாறுமாறாக்கி, இதுக்கு மேல நீ ஒன்னும் கெட்ட வேண்டாம், இதுக்கு மேல நீ ஒன்னும் கெட்ட வேண்டாம், நீ கெட்ட வேண்டாம். நிறுத்துனா நிறுத்துவியா? மாட்டா. சொன்னா நிறுத்துவியா? பாபேல் கோபுரம் கெட்டாதன்னா நிறுத்துவியா? நிறுத்த மாட்டா. அப்ப பாஷையை தாறுமாறாக்குறேன், பாஷையை தாறுமாறா. இங்க நிறைய கட்டடம் கட்டுறவங்க இருக்கிறீங்க, கல்லு வேலைகள் செய்யறவங்க இருக்கிறீங்க, கல்லு வேலை செய்யறவங்க இருக்கிறீங்க. நீங்க அந்த வேலைகளை செய்யும் போது ஒருத்தட்ட சொல்றீங்க, நீ போய் இப்போ சாந்த எடுத்துட்டு வா. அவன் செங்கல் எடுத்துட்டு வாரான். சாந்த எடுத்துட்டு வான்னு சொன்னா செங்கல் எடுத்துட்டு வாரான். முளக்கோலை எடுத்துட்டு வான்னு சொன்னா அவன் முளக்கோல் எடுத்துட்டு வரல, அவன் சட்டி எடுத்துட்டு வாரான். வாங்கிட்டு திரும்ப அவன் மண்டையிலே தூக்கி வீசணும் போல தோணுது. ஏன்? பாஷை தாறுமாறானது, பாஷை தாறுமாறானது.
பாபேல் கோபுரத்தை கட்டிக்கொண்டிருந்த அவருடைய பாஷை தாறுமாறானது. ஒத்த சொல்றது ஒத்தனுக்கு விளங்க மாட்டேக்கு. ஒன்றும் சொன்னால் மாறி மாறி காரியங்களை செய்கிறான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் எங்களுடைய ஒரு வீடு கட்டும்போது நான் சின்ன பையன், அந்த கட்டட வேலை நடக்கிற இடத்துல நானும் போய் பார்த்து வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் வேலைக்கு கொத்தனார் கூட்டிகிட்டு வந்த கையாள், அங்கே கையாளுன்னு சொல்லுவாங்க, இந்த சித்தாளுன்னு சொல்லுவாங்களா என்னவோ தெரியாது, இந்த சாந்தல் எடுத்து கொடுப்பானே அவனுக்கு என்ன பேர்? சித்தாள் தானா? பெரியாளா? கையாள். ஆமாம், பெரியாளுன்னு சொல்கிறாங்க. அது யாரை சொல்கிறாங்களோ தெரியல. சரி, நல்ல வார்த்தைகள் எல்லாம் இங்கே வந்தபோது நான் கேட்டுக்கிட்டேன். சரி, அந்த அவனுக்கு உதவி செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்த ஆளுக்கு காது கேட்காது, வாய் பேச தெரியாது. வேலைக்கு வந்திருக்கிறாரு, சம்பளம் கொடுப்பாங்க. எங்கள் அப்பா கொடுக்கணும், ஏன்னா வேலை பார்த்தா சம்பளம் கொடுக்கணும்ல. வேலைக்கு வந்தால் அந்த ஆளுக்கு இங்கே வான்னு கூப்பிட்டா காது கேட்காது. அங்கே சாந்து கிடக்குதான்னு கேட்டால் சொல்ல தெரியாது. இப்படி ஒரு ஆள் வேலை செஞ்சா எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்படி ஒரு ஆள். ஆனால் நான் பார்த்த அதிசயம் என்ன தெரியுமா? காது கேட்கிறவனும் வாய் பேசுறவனும் கூட அந்த கொத்தனாருக்கு இவ்வளோ உதவி செய்யலை. அந்த ஆளுக்கு அதில் அரைச்சங்கள் வேணும்னு அவர் கேட்க வேண்டாம், இவன் பார்த்து கொடுத்துட்டு இருக்கான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு சின்ன பருவம் தான். நானும் கண்ணு இது காது கேட்காதவர் வாய் பேசாதவர் எப்படி இந்த வேலையை செய்வார்னு கவனிச்சேன். பார்த்தா கொத்தனாருக்கு இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு தோணுங்கிறது இவனுக்கு தோணுது பாருங்க. அப்போ மற்றவன் எல்லாம் பராக்கு பார்த்துட்டாங்க இருப்பான். அப்பா ஏதாவது வேலை செய்கிறவங்க இருந்தால் வருத்தப்படாதுங்க. மற்றவங்கெல்லாம் அப்படி அங்கங்கே பார்த்துட்டு கூப்பிடணும், இங்க வா, அப்புறம் தான் வருவான். அவர் தான் இதை எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே அவன் எடுத்துட்டு வருவான். பார்த்தா அரைச்சங்கள் தேவைப்பட்டிருக்கும், முழுச்சங்கெல்லாம் எடுத்துட்டு வருவான். அவர் இனி இவனை இன்னும் வேலை வாங்கினா கஷ்டம்னு முழுசை உடைப்பார். கொஞ்சம் பார்த்தவன் இவருக்கு இதில் ஒரு அரை தான் தேவைன்னா உடஞ்சி கிடக்க ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். அப்படி தானே? நான் அந்த ஆள் வேலை செய்கிறத பார்த்து இன்றைக்கும் மறக்கலை. அந்த ஆள் வேலை செஞ்சதை கொத்தனார் ஒரு வார்த்தை பேச வேண்டாம். காலையிலேருந்து சாயங்காலம் வர அவருக்கு எல்லா வேலையும் சம்முன்னு நடந்துட்டுருக்கு. ஹல்லேலூயா. அங்கே சாந்து காலியாக போகுதுன்னா இவர் அதுக்கு முன்னால் அவரே கேட்குறாரு, அவரை கூப்பிட்டு. அப்போ அவர் ஏதோ கணக்கு சொல்கிறாரு. கணக்கு சொன்னோன்னே இவன் போய் அடுத்த மண்ணை போட்டு அங்கே வேலை பார்க்குறான். எவ்வளவு நல்ல வேலை! பாஷை தாறுமாறாச்சு. அங்கே வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அக்கிரமத்தை விசாரிக்க இறங்கி வந்த கர்த்தர், அக்கிரமத்தை விசாரிக்க புறப்பட்டு வந்த கர்த்தர். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி செபித்து முடிக்க போறோம். ஆதியாகமம் 18 ஆண்டவர் திரும்ப புறப்பட்டு வர்றார். பாபேல் கோபுரத்தில் புறப்பட்டு வந்து அங்கே காரியத்தை செய்துவிட்டு போனவர் திரும்ப ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் அவர் புறப்பட்டு வருகிறார். அவர் எதுக்கு தெரியுமா புறப்பட்டு வருகிறார்? சோதோம் குமாராவின் பாவம் பெருகிற்று என்பது அவருக்கு செய்தி எட்டின போது அவர் புறப்பட்டு வருகிறார். அவர் புறப்பட்டு வர்றார். அவர் வர்ற வழி தெரியுமா? அவர் மம்ரேயின் சமபூமி வழியாய் சோதோமுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார். இன்னும் ரொம்ப தூரம் போனோம். ஆனா அவர் புறப்பட்டு வந்தவர் மம்ரேயின் சமபூமி வழியாய். அந்த இடத்துல ஒருத்தர் கூடாரம் போட்டிருந்தான். அவனுடைய யாரென்றா ஆபிரகாம். ஆபிரகாமின் வீட்டின் வழியாக அந்த தேவன் அக்கிரமத்தை விசாரிக்கிறவர் புறப்பட்டு வருகிறார். ஆதியாகமம் 18 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கலாமா? 20, 21 ஆகிய வசனங்களையும் வாசிக்கலாமே. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நாம் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அந்த பாவ கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ அந்த சத்தத்துக்கும் அவங்க செய்கைக்கும் ஒத்திருக்கிறதா என்கிறதை அவர் விசாரிக்கிறதற்காக அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ஆண்டவர் சோதோமுக்கு நேராக புறப்பட்டு போகிறார். போற வழிதான் ஆபிரகாமின் வீடு. அவர் புறப்பட்டு வந்த வழிதான் ஆபிரகாமின் வீடு. அவர் கோபத்தில் வருகிறார். சோதோம் கொமோராவின் பாவம் பயங்கரமானது. இன்னைக்கு நடக்கிற அவலட்சணமான எத்தனையோ பாவங்கள் அன்னைக்கு சோதோம் கொமோராவில் நடந்தது.
ஆண் ஆண் அவலட்சணமான கிரியைகள், பெண் பெண் அவலட்சணமான கிரியைகள், மனுஷனுக்குள் காணப்பட்ட பயங்கரமான அக்கிரமம் இன்னைக்கு தலை தூக்கி வருகிறது. அரசாங்கங்கள், சில நாடுகள் அதற்கு அனுமதி கொடுக்கிறது. இன்னைக்கு சோதோமை போல் ஆகிற உலகம் சீக்கிரம் அழிய போகிறது. அன்னைக்கு சோதோம் குமராவை அக்கினியும் கந்தகமும் இறுக்கி அனுப்பி ஆண்டவர் அழித்தார். இனி முழு உலகத்தையும் அப்படி இந்த பாவத்துக்காக அழிக்க மாட்டார். அதுக்கு முன்னால கர்த்தர் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். எப்படி லோத்தின் குடும்பம் சோதோமுக்குள்ளிருந்து காக்கப்பட்டதோ, அக்கினியும் கந்தகமும் சோதோம் குமாரால இறங்கும் முன்பாக ஆண்டவர் ஒரு குடும்பத்தை எடுத்துட்டு போயிட்டார். ஒரு குடும்பத்தை எடுத்துட்டு போயிட்டா, லோத்துவின் குடும்பத்தை. இதே போல இந்த பூமியில சபையை கர்த்தர் எடுத்துட்டு போறாரு. இந்த பூமியை அழிக்கும் முன்பாக, பாவத்துக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தை அழிக்கும் முன்பாக சபையை கர்த்தர் தம்மோடு சேர்க்க போகிறார். புறப்பட்டு வருகிறார். ஜெபிக்க போறோம். புறப்பட்டு வருகிறார். ஜெபிக்க போறோம். 1-2 நிமிடங்கள் கூட ஜெபிக்கிறதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். மகிமையின் ராஜா வருகிறார். நம் கர்த்தர் வருகிறார். நம்முடைய தேவன் வருகிறார். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வருகிறார். அவர் புறப்பட்டு வருகிறார். நம்முடைய தேவன் புறப்பட்டு வருகிறார். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி எதிர்பார்த்து கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நல்ல வாயை திறந்து ஜெபிக்கலாமா? வாயை திறந்து ஜெபிக்கலாமா? அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து, அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து, தம்முடைய ஸ்தானத்திலிருந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாயின் வார்த்தைகளை நீங்கள் இன்னும் உயர்த்தி ஜெபிக்க உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறேன். இயேசுவே, பூமி அதிசயிக்க, வானோர் ஆர்ப்பரிக்க, பூமி அதிசயிக்க, வானோர் ஆர்ப்பரிக்க, உடனே வேகம் இதில் வருவார். தூதருனியுடனே மேகம் இதில் வருவார். அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே. அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகம் இது. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகம் இது. ஆனந்தமே, 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 பேரானந்தமே, ஆனந்தமே, 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 பேரானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் வேகம் இது. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் வேகம் இது. ஆனந்தமே, 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 பேரானந்தமே. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் இருக்கிற ஒரு புறப்படுதல். ஆனந்தமே, 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 பேரானந்தமே, ஆனந்தமே, ஆனந்தமே. புறப்பட்டு வருவார். புறப்பட்டு ஆனந்தமே. ஆதியாகமம் 11க்காக புறப்பட்டு வந்தவர். ஆதியாகமம் 18 புறப்பட்டு வந்தவர். அவருடைய அருணோதயம் போல புறப்படுதல். தம்முடைய மணவாட்டிக்காக, தம்முடைய மணவாட்டிக்காக மணவாளன் புறப்பட்டு வருவார். மணவாளன் புறப்பட்டு வருவார். இதோ மேல தாளங்களோடு புறப்பட்டு வருவார். ஆனந்தமே, பேரானந்தமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா?
புறப்பட்டு வருகிறவர், புறப்பட்டு வருகிறவர், புறப்பட்டு வருகிறவர். மணவாட்டியே, நீ காத்து கொண்டிருக்கிற மணவாளன் இதோ புறப்பட்டு வருகிறார், புறப்பட்டு வருகிறார். ஹல்லேலூயா. சில கல்யாண வீட்டுல மணவாளன் வந்துட்டா சில நேரம் கொட்டு சத்தம் கேட்கும், டம் 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 டம்னு. மணவாட்டிக்கு உள்ளத்துல வந்துட்டாரு வந்துட்டாரு எக்காலத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடும் அவர் புறப்பட்டு தம்முடைய ஸ்தானத்திலிருந்து வர போகிறார். என் மணவாளன் இயேசுன்னு சொல்றவங்க ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்தலாமா? அப்பா, புறப்பட்டு வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் ஜெபித்து முடிக்கிறேன். புறப்பட்டு வருகிறார். ஆதியாகமம் 11 பாபேல் கோபுரத்திற்காக புறப்பட்டு வந்தவர். ஆதியாகமம் 18 சோதோம் குமாரக்காக புறப்பட்டு வந்தவர். அதன் நடுவே இருந்து ஒரு குடும்பத்தை பாதுகாத்தது போல இந்த பூமிக்கு திரும்ப வரப்போகிறவர், இதோ பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவர் தம்முடைய மணவாட்டியை இந்த அக்கிரம பூமியிலிருந்து தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளுவார். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, பரிசுத்த ஆராதனைக்காக நன்றி. நீர் புறப்பட்டு வருகிறேன், நீர் புறப்பட்டு வருகிறேன். நம்முடைய தேவன் வருவார், அவர் புறப்பட்டு வருவார்னு ஏசாயா கூறுகிறார். புறப்பட்டு வருவார், பூமியின் அக்கிரமங்களை விசாரிக்க, அதை ஒரு நாள் அழிக்கும் நினைக்கும் முன்பாக தம்முடைய சபையை தம்மோடு சேர்க்க மணவாளனாய் புறப்பட்டு வருகிறேன். ஒரு நாள் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக புறப்பட்டு வந்தேன். ஆமாப்பா, மறுபடி மணவாளனாய் புறப்பட்டு வரப்போகிறேன். நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய பெரிய கிருபை இந்த வருஷத்தின் கடைசியில் ஒரு வாரம் தான் பாருங்க, எண்ணி 7 நாட்கள் ஆண்டவரே எண்ணி துதிக்கப்படும் நாட்களாய் இருக்கட்டும் என்று சொல்கிறேன். தாழ்த்தி தேவக்கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே.